அன்பின் தகப்பனே, உங்களுடைய அருமையான சமூகத்தில் ஆண்டவரே, இந்த வழியில் வரத்துக்குதாக எனக்கு நீங்க கொடுத்த இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, என் அன்பின் பிதாவாக நின்றிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. பாவியாக எனக்கு நீங்க கொடுத்திருக்கிறது சிலாக்கியம் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. ஆண்டவராக இயேசுவின் மூலமாக தகப்பனே, என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து என்னுடைய பாவங்கள் எல்லாம் இரத்தத்தினால கழுவி, இயேசுவின் இரத்தத்தினால கழுவி என்னை உம்முடைய குமாரனாக மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இலவசமாக நீதியின் வஸ்திரத்தினாலும் ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலும் அலங்கரித்திருக்கிற ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய ஞானம் எவ்வளவு பெரியது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் உண்டாக்கும்பாகவே அடியனை தெரிந்து கொண்டே என்று வேதம் சொல்லுகிறது. இது ஆண்டவரே நம்முடைய மகா ஞானம். தகப்பனே, நான் மாத்திரம் பாவியிலும் பாவி, பாவிகளில் பிரதான பாவி. ஆனாலும் கூட ஆண்டவரே, என்னை தகப்பனே நீங்கள் இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டு ரட்சித்தீர், மீட்டுக்கொண்டீர், விடுதலையாக்கினீர். உமக்கு ஸ்தோத்திரம். அம்மின் தகப்பனே, உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர். பாவத்தினால் அழிந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில தகப்பனே, என்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் மீட்டு கொண்டீர். ஸ்தோத்திரம் தகப்பனே. இவ்வளோ ஒரு பயங்கரமான உழையான சேற்றில் அன்பின் தகப்பனே நான் மொழியை கொண்டிருந்தேன். பாவம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு உழையான சேர் என்பது எவ்வளோ உண்மை தகப்பனே. ஆனால் அதிலென்று என்னை நீங்கள் தூக்கி எடுத்து தகப்பனே கண்மலையின் மேல் நிறுத்தினீர். இது என்னால் ஆனதில்லை, இதெல்லாம் ஆண்டுடைய கிருபை. ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனத்தோடு நேசிக்க எனக்கு கிருபை தாங்க. பிதாவே, உங்களை துதிக்கிற நடுவராக இயேசுவுக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய ஆண்டவரை மூத்த சகோதரன் என்று சொல்லி நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது. நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த உலகத்தில் வந்து தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்த அந்த அன்பு மிகப்பெரியது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். அவர் என்னோடும் எங்களோடும் இருந்து இன்றைக்கும் ஆண்டவரே அழகாக அவர் பேசுகிறார், வழிநடத்துகிறார், செயல்படுகிறார். ஸ்தோத்திரம் தகப்பனே. இவ்வளோ பெரிதான சிலாக்கியங்களை அன்பின் ஆண்டவரே கொடுத்திருக்க ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, நீர் எனக்கென்று நியமித்த பாதைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை ஆண்டவரே கர்த்தாவே, நீர் உம்முடைய கிருபையின் பாதையில் வெளிச்சத்தில் என்னை வழிநடத்தி வருகிறீர். உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அழிந்து போன என்னை ஆண்டவரே நீங்கள் என்னை மீட்டு கொண்டீர். உம்முடைய அன்பு மகா பெரியது. அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய கிருபை எவ்வளோ உன்னதமானதற்காக துதிக்கிறேன் தேவா. ஏழை பாவிக்கு நீங்கள் பாராட்டி இருக்கிற அன்பும் கிருபையும் இரக்கமும் மிக அதிகம். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தேவா, நீர் என்னை சந்திக்காமல் இருந்திருப்பீரானால் நழிந்திருப்பேன் ஆண்டவரே. ஏதோ ஒரு வழியில் நான் என்னுடைய பாதை அழிவை நோக்கி ஓடி இருக்கின்றதில் எந்த சந்தேகமில்லை ஆண்டவரே. என்னை நீர் தடுத்து ஆட்கொண்டீர். பாவத்தினுடைய அகோரப்பிடியில் என்னை மீட்டுக் கொண்டீர். ஸ்தோத்திரம் என் அன்பின் தகப்பனே. எவ்வளோ அருமையான கிருபை எனக்கு காட்டியிருக்கிறீர் தகப்பனே. இந்த உலக தகப்பனை காட்டிலும் மேலான தகப்பன் நீர். அந்த அம்மா தகப்பனே, இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்கள் மத்தியிலும் என் தகப்பன் எனக்கு கொண்டிருக்கிற அருமையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். சொந்த குமாரன் என்றும் பாராமல் கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கூட கொடாதிருப்பது எப்படி என்று அழகாக நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியோடு உங்களை துதிக்கிறேன், நன்றியோடு உங்களை போற்றுகிறேன், நன்றியோடு உங்களை நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. நான் இவ்வளோதான் என் தேவனை நான் துதித்தாலும் ஸ்தோத்தரித்தாலும் அது போதாது. என்பதை தகப்பனே, நான் ஞானமற்றவன், அறிவேன் என்பதை நேர்ந்திருக்கிறீர்.
அவசர புத்திக்காரன் பிறந்திருக்கிறேன். ஒளி விலை போகக்கூடியவன் பிறந்திருக்கிறேன். எல்லாவற்றிலும் ஆண்டவரே வெகு சீக்கிரத்தில் சோர்ந்து போகக்கூடியவன் பிறந்திருக்கிறேன். உங்களுடைய கரங்களை எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும் தாப்பனே. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் இன்றைக்கு நிலைத்திருக்கிறான் சொல்கிறேன். உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது அன்பே தாப்பனே, நீங்கள் அழகாக என்னை வழிநடத்தியிருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அழகாக நேர்த்தி எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர். இந்த உலகப்பிரகாரமான தகப்பனை விட மேலானவர். சொல்லப்போனால் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. தகப்பனே, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கிறவர் அல்ல, மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கிறவர் அல்ல, நல்ல ஈவுகளை கொடுக்கிற தாப்பன். அன்பின் ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும். என்னுடைய எதிர்காலம் நமக்கு தெரியும். என்னுடைய முடிவு நமக்கு தெரியும். எல்லாமே நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீரினை முன்குறித்து அழைத்து இந்த உலகத்தை தாப்பனே வழி நடத்தி வருகிறீர். ஸ்தோத்திரம். இதெல்லாம் உடைய கிருபை ஆண்டவரே. நன்மை தாப்பனே, எவ்வளோ பெரிய நன்மை கொடுத்திருக்கிறேன். பாவத்தின் அழிவினால் நான் அழிந்த பாவடிக்கு எனக்கு கிருபை காண்பித்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் அற்ப காரியம் முதலாய் உமையன்றே நான் செய்ய முடியாது. ஆண்டவரே, உண்மையெல்லாமல் எல்லாம் ஒன்று செய்யக்கூடாது என்பது எவ்வளோ உண்மை தாப்பனே. உமக்கு முன்பாக என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திர தாப்பனே, இந்த நாளுக்குரிய பாடை ஆண்டவரே கடந்து போக எனக்கு பலன் கொடுக்கிறேன். நாளை காரியத்தை நிச்சயமாக ஆண்டவரே, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தன்னுடைய இலக்காக கவலைப்படும் என்று சொல்லுகிறேன். நாளை என்னை நீங்கள் வழிநடத்த போதுமானவர் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். அளவிடப்பட முடியாத தேவ ஆவியானுடைய மகத்துவமான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதனால் கூட இந்த பைபிள் ஸ்டடியமுடைய கரங்களுக்கு கொடுக்கிறேன். தப்பனே, ஆவியானவர் தாமே பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியனுடைய துணையை தாரும். ஆண்டவரே, உம்முடைய ஒத்தாசை எனக்கு பரத்திலிருந்து தாரும். தேவையோ மிக பெரிது ஆண்டவரே. தகப்பனே, எத்தனையோ மக்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளோ பெரிய தேவை இருக்கிறது. அன்பின் ஆண்டவரே, பல சோர்வுகள், தளர்வுகள், பல விதங்களை நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவா இரக்கமாயிரும். இந்த சபையை கண்ணோக்கி பாரும். சபை தயவாய் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இதில் உயிர் மீழ்ச்சியை நீங்கள் தான் தர முடியும் தாப்பனே. ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறவர் நீர் மாத்திரமே. பசுத்த ஆவியானவரே ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்க முடியும், உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். தர்மையான மக்களை நினைவு கூறும் ஆண்டவரே. எவ்வளோ காரியங்களில் எசிக்கொண்டு அலைகிற இந்த மக்களுடைய வாழ்க்கையில இறக்கம் செய்யும் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை எனக்கு தாரும். திரளான மக்களை இப்பொழுது மனது உருகினீர். ஆத்ம பாரம் பவுலை போல எப்படியாவது சுழற்சிக்கும்படிக்கு அன்பின் ஆண்டவரே, மோசையை போல எனக்கு அந்த கிருபையை தார். நேசிக்கிற அந்த இருதயத்தை தாரும். ஆத்துமாக்களில் அன்பு கூறுகிற அந்த மனதை எனக்கு தாங்க. தயவரீர், நான் உங்களுடைய அருமையான கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். தகப்பனே, நீங்கள் எனக்கு இரக்கம் செய்யுங்க. நீங்கள் எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தேவா, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக நான் செபிக்கிறேன். யார் இடத்துல போவேன்? நீங்கள் தான் என்னுடைய ஒரே நம்பிக்கை. நீங்கள் தான் என்னுடைய ஒரே நம்பிக்கை. நீங்கள் தான் என்னுடைய அரண், பெலன், கோட்டை எல்லாமே ஆண்டவரே. தகப்பனே, பாவியாக மேல் கிருபையாயிரும். என்னுடைய சொந்த வழி வேண்டாம், என் சொந்த வழி வேண்டாம். என் ஆண்டவருடைய வழி எனக்கு தாங்க. தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை மாத்திரம் எனக்கு திங்கத்தாங்க. தேவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்பது எவ்வளோ உண்மையாக இருக்கிறது தாப்பனே. எங்கே பார்த்தாலும் உலகத்தினுடைய பாவத்தினுடைய அகோரம் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது தாப்பனே. ஆண்டவரே, பாவத்தினுடைய வீழ்ச்சியினுடைய காரியங்கள்
எவ்வளவாக மக்களை ஆண்டவரே கர்த்தாவே பாதித்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நீர் ஒருவரே உண்மையான ஒரு விடுதலையும் நீர் ஒருவரே உண்மையான சமாதானத்தையும் கொடுக்கிறவர். ஆகவே தாப்பனை உண்மையை நான் நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே உம்முடைய கிருபையை உம்முடைய தயவை நான் நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே நீர் உதவி செய்தரலும் உம்முடைய ஒத்தாசை எனக்கு தாங்க. அருமையான தேவனே, உம்முடைய கிருபை எனக்கு நீங்கள் தந்து ஆண்டவரே என்னை நீங்கள் வழிநடத்தி அருள வேண்டும் என்று செபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமைய தாப்பனே, நீங்கள் எவ்வளோ நல்லவர் தாப்பனே. உம்முடைய மேன்மை எவ்வளோ பெரியதா தகப்பனே. உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது, உம்முடைய கிருபை எவ்வளோ பெரியது. ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை துதித்து நன்றி செலுத்துகிறேன். உம்மை துதித்து நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே தேவா தேவா, நீர் இரக்கமாயிரும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாடுகள் ஒரு குறுகிய கால வாழ்க்கை. ஆனால் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பலனற்று போனாலும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்க தகப்பனே, அடியனுக்கு நீங்கள் கிருபை தாங்க. அடியனுக்கு நீங்கள் இரக்கத்தை தாங்க தகப்பனே. நீர் மட்டுமாக என்னை கிருபையாய் வழிநடத்தி வருகிறீர், மக்கள் ஸ்தோத்திரம். தயவாய் என்னை பலப்படுத்தி வருகிறீர், மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. பாவியாகனே உங்களுடைய அருமையான கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. நீர் இரக்கமாயிரும். நீர் கிருபை கூர்ந்து என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. நான் யாரிடத்துல போவேன்? நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்கள் தான் என்னுடைய பலன், நீங்கள் தான் என்னுடைய அரண், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே தாப்பனே. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆமாம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரை திட்டமிட்டு அழகாக நீங்கள் வழிநடத்துகிறீங்க. ஒருவேளை தாப்பனே என்னுடைய மனம் ஒருவேளை சோர்வுக்குள்ளாய் கடந்து போனாலும் ஒன்று நான் அறிவேன், என் தேவன் அதையும் கூட அவருடைய திட்டத்தின்படியாகவே அனுமதிக்கிறவராக இருக்கிற என்பதை மாத்திரமே அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றும் ஒரு நோக்கம் உண்டு, எல்லாவற்றும் ஒரு திட்டம் உண்டு. உம்முடைய சித்தமும் நோக்கமும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய திட்டம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் நடைபெறுவதில்லை. ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அழகாக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஆண்டவரே நீர் செய்கிறீர். நேர்த்தியாய் எனக்கு நீர் ஆண்டவரை செய்து முடிக்கிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். எம்மை தாப்பனை எம்மை போற்றுகிறேன், எம்மை வணங்குகிறேன் ஆண்டவரே. தேவா தேவா, ஆண்டவரே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே அவர்களுக்காக நான் செபிக்க எனக்கு நீர் கிருபை தாரும். தாப்பனே தேப்பனே, நீங்கள் எனக்கு நல்லவர், எனக்கு போதுமானவராக இருந்திருக்கிறீர். எனக்கு அந்த ஆண்டவரை அந்த கிருபை கொடுத்திருக்கிறீர். நீர் நடத்துகிற எல்லா பாதையும் நன்மையானது என்று அறிந்திருக்கிறேன். ஒருவேளை தோல்வியின் பாதையைப் போல காணப்பட்டாலும் அதையும் கூட தகப்பனே நீர் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவர், எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் அழகாக செம்மையாய் நடத்துகிற உம்முடைய கிருபை எவ்வளோ பெரியது ஆண்டவரே, எவ்வளோ ஆச்சரியமானது, எவ்வளோ அற்புதமானது, எவ்வளோ மேன்மையானது தாப்பனே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் தாப்பனே. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறதாக in everything give thanks. எல்லாவற்றையும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யும்படியாக சொல்லியிருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, மை துதித்து போற்றுகிறேன், மை துதித்து நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. மகிமேன் கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்து வந்திருக்கிற என்னுடைய தகப்பன், இந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன்னை பிள்ளைக்காக எல்லாவற்றையும் செய்கிறதை பார்க்கும் பொழுது தகப்பனே, நான் அதை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன். என்னை நீங்கள் நேசிக்கிறீங்க, என்னை ஆண்டவரை வழிநடத்துகிறீங்க, தேவையான நிலை சிக்ஷிக்கிறீங்க. நமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. இதெல்லாமே எனக்கு நல்லது, இவைகள் எல்லாமே எனக்கு நல்லது, இவைகள் எனக்கு தாப்பனே மேன்மையானது, பிரியமானது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இவைகள் அனைத்துமே எனக்கு நன்மையாக நீங்கள்
நியமித்து வழிநடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நான் ஒருவேளை சில சமயங்களில் கடந்து போகிற பாதை என்பது புரியாததாய் காணப்பட்டாலும் கூட அதில் நம்முடைய ஆளுகை இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆம் தகப்பனே, நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். உடைய சுத்தத்துக்கு பிரமானது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. ஒரு அடைக்கலான் குருவியும் உம்முடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லாமே தகப்பனே, நீர் ஆளுகை செய்கிறீர், நீர் அறிந்திருக்கிறீர், நீர் வழிநடத்துகிறீர், நீர் பலப்படுத்துகிறீர். ஒரு நோக்கத்தோடு சகலத்தையும் அனுமதிக்கிறீர். என்னுடைய தலையில் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய ஞானம் எவ்வளோ பெரியது, உம்முடைய ஞானம் எவ்வளோ பெரியது ஆண்டவரே. ஐயோ தகப்பனே, உம்முடைய ஞானத்தை ஒரு மனிதன் விளங்கி கொள்ள முடியுமா? உம்முடைய படைப்பை ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் சொல்ல கட்டளை நிற்கும். நீர் சொன்னீர் ஆண்டவரே, வானத்தில் உள்ள கிரகங்கள் உண்டாயின. தகப்பனே, நீர் சிருஷ்டித்த ஒன்றையும் பார்க்கும் பொழுது எவ்வளோ ஞானம் உள்ளவர். தகப்பனே, மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. மாலையெல்லாம் கூடும். அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அன்பின் தகப்பனே, எம்மை போற்றுகிறேன், நான் வணங்குகிறேன். ஆண்டவரே, மகிமையின் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, கர்த்தாவே, என்னுடைய சகலத்தையும் அறிந்து நேர்மையாய் வழிநடத்துகிற கிருபையின் தேவனாக இருக்கக்கூடிய உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தேவா, என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நீ செய்த நன்மைகள் ஏராளம், காண்பித்திருக்கிற இரக்கங்கள் ஏராளம், உம்முடைய தயவுகள் எனக்கு ஏராளம். எல்லாம் என்னை பார்க்கும் பொழுது தகப்பனே, அளவிடப்பட முடியாத ஆண்டவரே காரியங்களாக இன்றைய வாழ்க்கையில் நேர் செய்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்களுக்கு அளவு என்பதில்லை, இவளுக்கு எல்லை என்பதில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவரே நேர்த்தியாக இன்றைய வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவா தேவா, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறேன். தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீங்கள் மறப்பதில்லை. ஒரு அழகாக உம்முடைய வேத வசனங்களை தகப்பனே என்னை சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ அழகாக தகப்பனே ஆண்டவரே, நீர் கிருபையாக ஆண்டவரே கொடுத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. எவ்வளோ உன்னதமான வாக்குத்தத்தங்களை தகப்பனே நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. எவ்வளோ ஆண்டவரே அருமையான வாக்குத்தத்தங்களை தகப்பனே நீங்கள் எனக்கு கொடுத்து என்னை நீங்கள் வழிநடத்தி வருகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவா, உம்மை போற்றுகிறேன். எவ்வளோ அருமையான தகப்பனே உன்னதமான கிருபைகளை எனக்கு நீங்கள் கொடுத்து என்னை வழிநடத்துகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். என்பின் தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறேன் ஐயா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. பாவியாக இன்றைய வாழ்க்கையில் இரக்கமாயிரும், பாவியாக இன்றைய வாழ்க்கை இரக்கமாயிரும் ஆண்டவரே. தேவா, இந்த ஏழை பாவியை கிருபையாய் என்னை கண்ணோக்கி பார்த்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். தேவாந்தரனாகி என்னை கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து தகப்பனே, நீங்கள் என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே. தேவா ஆண்டவரே, இந்த ஏழை பாவிக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆண்டவரே கர்த்தாவே நம்பிக்கையாய் ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மை குறைவிடாது. எனக்காக தகப்பனே நீங்கள் திட்டங்களை வைத்திருக்கிறேன். உலக பிரகாரமான ஒரு தகப்பன் என்னுடைய பிள்ளைக்காக எவ்வளோ காரியங்களை செய்கிறதை பார்க்கும் பொழுதா தகப்பனே, அதை விட என்னுடைய பரம தகப்பன் எனக்காக எவ்வளோ காரியங்களை செய்கிறவராக இருக்கிறேன். ஸ்தோத்திரம் தகப்பனே. எவ்வளோ காரியங்களை என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்பின் ஆண்டவரை எம்மை போற்றி நான் வணங்குகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பாவியாக மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. வேதம் உண்மை, வேத ஒரு காலம் பொய் சொல்லுவதில்லை. வேத வசனங்கள் ஒழிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. காய் ஸ்தோத்திரம் தகப்பனே.
அருமையான இந்த வேத புத்தகத்துக்காய் ஸ்தோத்திரம். பிசாசு எப்பொழுதும் வேத புத்தகத்தின் சத்தியங்களுக்கு எதிராக சந்தேகங்களை எழுப்புகிறவனாகும். ஆண்டவரே, அதை நம்பாதபடிக்கு வாழுகிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளாக அவன் தள்ளுபடியாகவும் பார்க்கிறான். இல்லை தகப்பனே, நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க. ஆண்டவரே, உலக பிரகாரமான தகப்பனை விட நேசிக்கிறீர். எனக்காக கேட்கலன்னா கூட எத்தனையோ காரியங்களை ஒரு உலக பிரகாரமான தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக கேட்கலன்னாலும் எவ்வளோ ஆண்டவரே அவன் உழைக்கிறான், செயல்படுகிறான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தகப்பனே, அதை விட என்னுடைய தகப்பன் மேலானவர். எனக்கென்று மேலான காரியங்களை வைத்திருக்கிற ஸ்தோத்திரம். அருமை தகப்பனே, எத்தனையோ பேர் ஆண்டவரே உம்மை அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவளுக்கு ஆண்டவரே இந்த மேலான ரட்சகர் தெரியாது, மேலான மீட்பர் அவளுக்கு தெரியாது, உன்னதமான ஆண்டவர்களுக்கு தெரியாது. ஐயோ ஆண்டவரே, உடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நிர்பந்தமான ஒரு வாழ்க்கை தான். என்னதான் இந்த உலகத்தில் அவர்கள் ஒருவேளை பல காரியங்களை பெற்றிருந்ததைப் போல காணப்படலாம், பெற்றிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கிறிஸ்து இல்லைன்னா ஒரு வாழ்க்கை அது நிச்சயமாக வெறுமையானது. கிறிஸ்து இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. கிறிஸ்து இல்லைன்னா இந்த வாழ்க்கை மேன்மையுள்ளதில்லை, நிர்பந்தமானது, பரிதபிக்கப்படத்தக்கது, வருத்தப்பட வேண்டியது, வேதனைக்குரியது, சஞ்சலத்துக்குரியது. தகப்பனே, என்னோடு கூட இருப்பதாக நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீர். இதோ உலகத்தின் முடிவு இந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்பிப்பேன் சொன்னீங்க. மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தின காரியங்களை கண் கண்டதுமில்லை, காது கேட்டதுமில்லை. எவ்வளோ நல்ல தேவனாக அருமை தாப்பனை எனக்கு நீங்கள் இருந்து வருவீங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவராக எனக்கு நீங்கள் கிருபையாய் தகப்பனே நீர் என்னை பலப்படுத்துகிறீங்க. ஆண்டவரே, எல்லாம் பார்க்கும் பொழுது அன்பின் ஆண்டவரே, உடைய கிருபையும் இரக்கமும் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேவா தேவா, மை போற்றுகிறேன், எப்பொழுதும் மை துதிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, மை துதிக்கிறேன், போற்றுகிறேன். உம்முடைய வழி எவ்வளோ ஆச்சரியமானது. நீர் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர். தோல்வி என்பது கிடையாது. என் ஆழத்தில் தோல்வி என்பது இல்லை தகப்பனே. பிசாசானவனை சிலுவையின்மை வெற்றி சிறந்த ஆண்டவராக இயேசுவுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பொதுவான கிருபையின் மூலமாகவும் சிறப்பான கிருபையின் மூலமாகவும் அழகாக இந்த உலகத்தை வழிநடத்தி வருகிறார். மக்கள் ஸ்தோத்திர ஆண்டவரை அற்புதமாக வழிநடத்தி வருகிறார். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பல காரியங்களை குறித்து சிந்திக்கிறவர்கள் ஒரு ஆண்டவரே கத்தாவே எப்படி என்பதை குறித்து நாங்கள் அறியோம் தகப்பனே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிற ஒரு தேவன், அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். ஆகவே உம்முடைய கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய அன்பின் கரங்களில் என்னை நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். பாவியாக என் பேரில் கிருபையாயிரும், பாவியாக என் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே. பாவியாக என் பேரில் ஆண்டவரே தயவாக இருந்தரலும். தேவா தேவா, ஏழை பாவியை இங்கே கிருபையாய் கண்ணோக்கி பாரும். இந்த நேசனை நீங்கள் கிருபையாய் கண்ணோக்கி பாரும். எனக்கு ஆண்டவரே வேறு வழி இல்லை. நான் ஒன்று தெரியும், நீங்கள் என்னை கரம் பிடித்துட்டீங்க, நீங்கள் என்னை கரம் பிடிச்சிட்டீங்க. நான் உங்கள் கரத்தை பிடிக்கலை, ஆனால் என்னுடைய கரத்தை நீங்கள் பிடிச்சிருக்கிறதுனால அது ஒரு நாளும் தவறாதபடிக்கு என்னை ஆண்டவரை பாதுகாத்து அழகாக வழிநடத்துவது உமக்கு ஸ்தோத்திரம். நான் நடக்க வேண்டிய வழியில் நடத்தும் ஆண்டவரே, அதுதான் எனக்கு தேவை தகப்பனே. உமது ஆலோசனைப்படி நடத்தி, அது எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை, உமது ஆலோசனைப்படி நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆம் ஆண்டவரே, உமது ஆலோசனைப்படியாக என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளும். அது எனக்கு தேவை, அது எனக்கு தேவை, அது எனக்கு நல்லது. ஆம் ஆண்டவரே, அதுதான் எனக்கு தேவை தகப்பனே. என்னுடைய பரம தகப்பனீர், என்னுடைய அன்பின் தகப்பனீர் ஆண்டவரே, நீர் எவ்வளோ அழகாக என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நியமித்து அற்புதமாய் வழிநடத்துகிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் தகப்பனே. ஜெபிக்க நீர் கிருபை கொடுத்தீர். ஒரு நாள் உடைய சமூகத்தை நான் தேடி வரும்படியாக எனக்கு இந்த ஒரு ஆண்டவரே காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தீர், இந்த ஒழுங்கை ஏற்படுத்தி கொடுத்தீர். ஸ்தோத்திரம். அதுக்குன்பாக ஜெபித்தான் ஒரு கிரமமாய் ஜெபிக்காம இருந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி ஒரு கிரமமாய் ஜெபிக்கக்கூடிய அந்த ஒத்தாசை எனக்கு தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். எவ்வளோ சுகர், பிபி,
பயங்கரமான ஆண்டவரே கர்த்தாவே பல ஆண்டுகளாக ஏறக்குறைய அன்பின் ஆண்டவரே 28 ஆண்டுகளாக இந்த வியாதி மத்தியில் கடந்து போகிற சூழ்நிலையிலும் உடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருந்து என்னை அருமையாய் வழிநடத்துகிற ஸ்தோத்திரம். என்னுடைய எதிர்காலம் எப்படி எனக்கு தெரியாது, இந்த சூழ்நிலைகள் எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என் ஆண்டவர் வழிநடத்துகிறார். அவர் அனுமதிக்கிற பாதைகள் எல்லாமே நல்லதுதான். அவர் எனக்கு ஒரு நாள் தீங்கு செய்ய மாட்டார், ஒரு நாளும் என்னை தீமையை அனுமதிக்க மாட்டார். நிச்சயமாக இந்த உலக பிரகாரமான தகப்பன் என்னை ஆண்டவரே கர்த்தாவை எவ்வளோ நேசித்தது நான் அறிந்திருக்கிறேன். நான் ஆண்டவரே ஒரு தகப்பனாக எப்படி செயல்படுகின்றதை அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்பொழுது தாப்பனே எனக்கு மேலான ஒரு நம்பிக்கை, என் தகப்பன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். என் தகப்பன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். என் தகப்பன் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லியிருக்கிறேன். இந்த உறவு என்பது ஒரு விலைக்கரையம் கொடுத்து மீட்ட ஒரு உறவு, என்னை நேசித்த நம்முடைய அன்பின் உறவு. இது மிக ஆழமானது, மிக மேலானது தாப்பனே. இந்த உலகத்தில் தாப்பனே எனக்கு நீங்கள் பாராட்டி இருக்கிற அன்பு மிகப்பெரியது. என்னை அதிகமாய் பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தத்தை நான் அதிகமாக வாஞ்சிக்கணும். பரிசுத்தம் எனக்கு தேவை. பரிசுத்தமான ஒரு பாத்திரமாய் நான் வாழ விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் தாப்பனே நான் ஒரு பிரயோஜனமான பாத்திரமாக இருக்க விரும்புகிறேன். ஆமாம் ஆண்டவரே, என்னை கிருபையாக நீங்கள் வழிநடத்துங்க. ஒரு ஆண்டவரே பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் நான் வாழ்வதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு நீங்கள் உதவி செய்து என்னை வழிநடத்துங்க. எனக்கு உங்களுடைய ஒத்தாசையை தந்து என்னை வழிநடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாப்பனே, நன்றியோடுமை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு உங்களை துதித்து நான் போற்றுகிறேன். ஆண்டவரே எவ்வளோ மக்களுக்காக தகப்பனே நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை துதித்து நான் போற்றுகிறேன், உம்மை துதித்து வணங்குகிறேன். ஆண்டவரே தேவா, எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை. ஆண்டவரே ஒன்று தெரியும், என் ஆண்டவர் நீங்கள் என்னை நேசிக்கிறேன். உண்மையை பலியாய் ஒப்பு கொடுத்தவர், உங்களுடைய வசனங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தனியே பலியாய் ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கூடாது இருப்பதை எப்படி சொல்லுகிறேன். கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எவ்வளோ அழகாக தாப்பனே உடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு கூட நீங்கள் பேசி செயல்படுகிறீங்க. எவ்வளோ அற்புதமாக என்னுடைய வாழ்க்கையில் தாப்பனே நீங்கள் கிருபையும் இரக்கத்தையும் காண்பித்து வழிநடத்தி வருகிறீங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இவளெல்லாம் அம்மால் ஆனது, என்னால் ஆனதல்ல. இவைகளெல்லாம் என் ஆண்டவரால் ஆனது. ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற பிச்சை இவைகள் அனைத்தும் கிருபை. ஆண்டவரே தகுதியின் அடிப்படையில் அல்ல, இவைகளெல்லாம் கிருபை. ஆண்டவரே கிருபையின் மேல் கிருபை பெற்று உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்தந்த நாளிற்குரிய கிருபைகள் நிச்சயமாக எனக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. தாப்பனே ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. நன்றியோடு மை துதிக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நான் பார்க்கும் பொழுது, ஆமா தாப்பனே ஒரு நன்மையை குறைவிடாதபடிக்கு என்னை நீங்கள் வழிநடத்துகிற அருமையான ஆண்டவர் நீங்கள். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே எவ்வளோ அழகாக என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய கிருபையை நீங்கள் ஆண்டவரை கட்டளையிட்டிருக்கீங்க. எவ்வளோ அழகாக உம்முடைய ஆண்டவரே சத்தியத்தின் வெளிச்சத்தை கொடுத்து என்னை வழிநடத்தி வர்றீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. எவ்வளோ ஆண்டவரே மகா பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தையே கொடுத்திருக்கிறீர். அன்பின் ஆண்டவரே என்னுடைய விசுவாசங்களெல்லாம் நீங்கள் மன்னிச்சிரு. அந்த விசுவாசத்தை தாரும். என் தகப்பன் எனக்கு ஒரு நாளும் அநீதி செய்கிறவர் அல்ல. என் தகப்பன் ஒரு நாளும் என்னை அநீதி செய்கிறவர் அல்ல. நான் ஆண்டவரே தேவையில்லாமல் கர்த்தாவே வேதனை அனுபவிக்க நீர் விரும்புகிறவர் அல்ல. உம்முடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுவதில்லை. உம்முடைய அருமையான பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற என்னை அடங்காத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியங்கள் தகப்பனே நான் தகுதி இல்லை, நான் நீசன். ஆனால் எனக்கு நிச்சயமாக நீங்கள் செய்திருக்கீங்க. திரும்பி பார்க்கும் பொழுது நான் ஒரு அறிவியனன், ஆனால் என் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கீங்க. தகப்பனே நான் உண்மை அதிகமாய் துதிக்கிறேன். ஆண்டவரே
உங்களை நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. எனக்கு ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் என்னை வழிநடத்துகிறீங்க. ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. முக்கியமாக இந்த காரியத்தை குறித்து உங்களுடைய பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, இந்த காரியத்தில் அடைந்த மாற்றத்தை நேர்ந்திருக்கிறேன். ஆனால் உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே கூடும். நீர் மிகப்பெரிய தேவன், நன்மையாக அழகாக எல்லாவற்றையும் செய்கிறவராக இந்த காரியத்தில் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் வழி நடத்துங்க. நீங்கள் இரக்கத்தின்படியாக தகப்பனே இந்த காரியத்தில் கிருபை செய்யுங்க. என்னுடைய எல்லா தேவைகளையும் இருந்திருக்கிறீங்க. இல்லை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இங்கே கிருபை செய்யும்படியாக தகப்பனே உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன். வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அன்பின் தகப்பனே இந்த காரியத்தில் உம்முடைய ஒத்தாசைக்காக நான் வாஞ்சிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய இரக்கத்துக்காக நான் வாஞ்சிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கிருபை செய்யுங்க. எனக்கு நீங்கள் இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இந்த காரியம் ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. என்னுடைய காரியங்கள் எப்படி பொறுப்பெடுத்துக் கொள்ளப்பட முடியும்? எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் செய்யப்பட முடியும்? எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று நான் அறிந்திருக்கிறேன், இவள் எல்லாவற்றையும் செய்கிறவர் என் ஆண்டவர். இவள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர் என் ஆண்டவர். இவள் எல்லாவற்றையும் அற்புதமாக செய்கிறவர் என் ஆண்டவர். தகப்பனே, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீ செய்தரலும். என்னுடைய காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்க உம்மாலே கூடும் ஆண்டவரே. அவை உம்மை நான் நோக்கி பார்த்து கெஞ்சி வருகிறேன். காரியத்தில் இறங்கும் ஆண்டவரே. ஞானம் இல்லை, அறிவில்லை. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர். தகப்பனே, இந்த காரியத்தை நீர் கிருபையாக இறங்கி வழிநடத்தும் தகப்பனே. தகப்பனே, உம்முடைய கரத்தில் இதை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆத்துமாவுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கணும் ஆண்டவரே. நீங்கள் ரட்சிக்கணும் தகப்பனே. இந்த ஆத்துமாவை நீங்கள் ரட்சிக்க விடாதீங்க ஆண்டவரே. மாலை கூடும். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகி போல் என்று வேறு சொல்லுகிறது. ஆம் தகப்பனே, உடைய கரம் குறுகி போல ரட்சிக்க வல்லமையிலவராக இருக்கிறேன். ஆத்துமாக்களை ரட்சிப்பது உமக்கு பிரியமான ஒரு காரியம் என்று பார்க்கிறேன். ஆம் ஆண்டவரே, கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைகள், தட்டுங்கள் திறக்கப்படும். விட்டுடாதீங்க ஆண்டவரே. ஐயோ, இந்த உலகத்தில் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படலைன்னா அவருடைய நிலை எவ்வளோ பயங்கரமானது தகப்பனே. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, வரப்போகிற உலகத்திலும் ஒரு நிர்பந்தமான ஒரு வாழ்க்கை தான். நம்பிக்கை இல்லை. நித்தியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது தகப்பனே, உடைய வார்த்தை பொய் சொல்லலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் பொய் இல்லை. ஒரு நாளும் பொய் சொல்ல வரல. அவர் அங்கிருந்து வந்தவர். உலகத்திலிருந்து போனவன் ஒருவரும் போய் திரும்பி வரல. ஆண்டவரே, நீர் இந்த காரியத்தில் உதவி செய்யும். இந்த ஆத்துமாவை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஆத்துமாவை நீங்கள் மீட்டுக்கொள்ளும் தகப்பனே. உம்முடைய கிருபையை தந்தரலும் தகப்பனே. உம்முடைய இரக்கத்தை தந்தரலும் ஐயா. நீர் உதவி செய்து வழி நடத்தும் ஆண்டவரே. இல்லை தகப்பனே, நீங்கள் ரட்சிக்கணும் தகப்பனே. நீங்கள் ரட்சிக்கணும், இல்லைன்னா அது பயங்கரமானது. ஐயோ தகப்பனே, அந்த ஆத்துமாவை ஆண்டவரே விட்டு விடாதிரும். அந்த ஆத்துமாவை விட்டு விடாதுங்க ஆண்டவரே. ஐயோ தகப்பனே, இந்த உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின லாபம் என்ன ஆண்டவரே? இந்த ஐஸ்வர்யவான் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் வேறு சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் கவலை இல்லை, துக்கம் இல்லை, எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த உலகத்திட்டு கடந்து போன பொழுது ஆண்டவரே, அவனுடைய வாழ்க்கையில் தகப்பனே நித்தியமான ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டான். அதை நான் நம்புகிறேன். 100க்கு 100 நான் நம்புகிறேன். லாசரு ஆசையாக இருந்தான். அந்த வேலை சாப்பாடு கூட கிடைக்குமா என்பதான ஒரு நிலையில் தான் இருந்தான். பருக்கள், நாய்கள் நிற்கிற்று. ஆனால் ஆண்டவரே, மரித்த பொழுது ஆண்டவரே, பிதாவின் மடியில் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்காரும்படியான கிருபையை பெற்றுக்கொண்டான். இது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த உலகத்தில் எனக்கு பாடுகள் இருந்தது நிச்சயமாக. ஆனால் ஒரு நாள் வந்தது. அந்த நாள் உடைய எல்லா பாடுகள் நீங்கி சுகமாக இருக்கும்படியாக, பாடுகளெல்லாம் நீங்கி அவன் ஆரோக்கியமாய் வாழக்கூடிய கிருபை ஆண்டவரே நீர் கர்த்தாவே அவனுக்கு நீர் கொடுத்தீர். ஸ்தோத்திரம் தகப்பனே. இது உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை அல்ல.
நம்முடைய உன்னதமான ஆண்டவரே ஞானம் அல்லவா அன்பே தாப்பனே, இவையெல்லாமே நம்முடைய அருமையான கிருபையின்படியாக அடியனுக்கு கொடுத்த ஸ்லாக்கியங்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே. தாத்துமா ஜெபிக்க ரட்சியம், தாத்துமாக்க ஜெபிக்கிறேன் ரட்சியம் ஆண்டவரே, ரட்சியம். அன்பின் ஆண்டவரே, தாத்துமாக்கா ஜெபிக்கிறேன். நீங்கள் தான் ரட்சிக்கணும், நீங்கள் தான் ரட்சிக்கணும். தாத்துமாக ஜெபிக்கிற ஆண்டவரே, இதை ரட்சிக்கணும். தேவா தேவா ஆண்டவரே, தாத்துமாக்கா ஜெபிக்கிறேன், தாத்துமாக்கா ஜெபிக்கிறேன். நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே. அது ஆத்மாவுக்காக, அந்த ஆத்மாவுக்காக இன்னொரு ஆத்மாவை ஜெபிக்கிற ரட்சிங்க ஆண்டவர். ஐயோ தாப்பனே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து ரட்சிக்கப்படலைன்னா பிறகாதான் நலமாக இருக்கும். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ரட்சிப்பு அநேகருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. ஐயோ, இந்த மகிமையான ரட்சிப்பை, இலவசமான ரட்சிப்பை, இலவசமான மீட்பை ஐயோ தாப்பனே, அறியாமல் வாழ்ந்து மரிப்பதைப் போல ஐயோ தாப்பனே ஆண்டவரே, அதற்கு முன்பாக உலக பெரிதான ரட்சிப்பை குறித்து ஆண்டவரே அலட்சியப்படுவார்களாம். ஒரு ஆண்டவரை கேட்க முடியாத ஸ்லாக்கியம் உண்டு. ஆனால் ஆண்டவரே வேண்டான்னு அலட்சியப்படுத்தினா ஐயோ தாப்பனே என்ன சொல்ல முடியும்? அருமையான தேவனே என்ன சொல்லக்கூடும் ஐயா? ஐயோ ஆண்டவரே என்ன சொல்லக்கூடும்? இவ்வளோ பிரதான ரட்சிப்பை குறித்து அறியாமல், தெரியாமல், உணராமல் வாழ்ந்து கொண்டிருந்தா ஐயோ தாப்பனே எவ்வளோ ஒரு வருத்தமான காரியம். ஆண்டவரே, நீர் இரக்கமாயிரும் கர்த்தாவே, கிருபையாயிருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே, கண்களுக்கு மறைவாக இருக்கிறதே ஆண்டவரே. தாத்துமாக்களை ரட்சியும், தாத்துமாக்களை நீங்கள் தான் ரட்சிக்கணும். உங்களால் கூடும் ஆண்டவரே. கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே. கிருபையாயிரும் தாப்பனே. ஐயோ, இந்த சபையில் உயிர்மீழ்ச்சி தேவை, உயிர்மீழ்ச்சி தேவை ஆண்டவரே. மனித இருதயம் திருக்குமாக ஆக்கியுள்ளது. இதை மாற்றக்கூடியவர் கர்த்தர் மாத்திரம்தான். மாற்றக்கூடிய வல்லமை இடத்துல மாத்திரம்தான் உண்டு. ஐயோ தாப்பனே, நீங்கள் ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கலைன்னா, பரிசுத்த ஆவியை அனுப்பிக்கலைன்னா அந்த ஆத்மா மனம் திரும்பாது, ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்பலை பெற்றுக்கொள்ளாது என்பது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. ஒரு கூட்டத்திலும் உடைய ஆவியானவர் பேசணும். என்னை மறைத்து கொள்ளுங்க, என்னை மறைத்து கொள்ளுங்க. நான் வேண்டாம், ஆவியானவர் தான் பேசணும். ஆவியானவர் தான் உள்ளங்களோடு கூட பேச வேண்டும். ஆவியானவர் தான் இருதயங்களை சந்திக்க வேண்டும். ஆவியானவர் இருதயங்களை மாற்ற வேண்டும். நம்முடைய வார்த்தை சரியாக அனுப்பப்படக்கூடியாக பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளாக அவள் காணப்பட ஆண்டவரே வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவ வசனமாக தெசலோனிக்கே மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறேன். விதமான ஒரு காரியத்தை தாரும் ஆண்டவரே. அந்த அன்பை தாரும் தாப்பனே. இந்த சபையில் உம்முடைய அன்பை ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை ஊற்றும் ஆண்டவரே. தேவா தேவா உயிர்மீழ்ச்சியை தாரும். அழிந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்குள்ளங்களை பேசும் ஆண்டவரே. இவ்வளோ நல்ல தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாத ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அடியனுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். நன்மலமாக நான் போதிக்கும்படியாக எனக்கு நீ கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம், ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மையாலுமே இந்த காரியத்தில் எனக்கு துணை பெறுகிறேன் ஆண்டவரே. நிறைவேற்றி விடாதரும் ஐயா. என் அன்பின் தாப்பனே, உயிர்மீழ்ச்சி தேவை. ஒவ்வொரு ஆத்மாவையும் கண்ணோக்கி பாரும் தகப்பனே. ஒருவரும் மேட்டுமையாக மகா பெரிய ரட்சிப்பை அலட்சியப்படுத்திட வேண்டாம் ஆண்டவரே. ஒருவரும் தாப்பனே ஆண்டவரே கத்தாவே, நாங்கள் தட்சிக்கப்பட்டதாக என்னை ஏமாந்து போக வேண்டாம். ஆவியானவரே, நீ பேசும். நீ பேசுவீரானால் நிச்சயமாக இந்த விருப்பத்தை செய்து உண்டாக்குறதற்குபடியா எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக ஆண்டவரே நீ செய்வீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அருமையான ஆண்டவரே, மாலை கூடும் ஐயா. மாலை நிச்சயமாய் கூடும் தாப்பனே. என்னால கூடாத அதிசயமான காரியம் உண்டு என்று கேட்கிறீர். ஆகவே கேட்கிற ஆண்டவரே, ஐயோ இந்த ஆத்துமாக்கள் ஒரு வாரமும் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியான ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறீர். ஆமாம் ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே, மற்றவர்கள் அலட்சியமாக இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் கொண்டு வாங்க ஆண்டவர். ஒழுங்காய் சத்தியத்தை கேட்கும்படியாக ஆண்டவரே, ஆலயத்தை தேடி வரும்படியாக, பசுத்த ஆண்டவரே ஐக்கியத்தை தேடி வரும்படியாக மக்களில் பேசும் ஆண்டவரே. அந்த ஆதி திருச்சபையை போல நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்து பார்க்கிறோம். சாத்தார் ஆண்டவரே, ஆண்டவரே கத்தாவே, அன்பை ஊற்றும், உம்முடைய அன்பை தாரும். இந்த பரலோகம் என்பது ஒரு அன்பு நிறைந்த இடம் என்பதை ஜோனத்தான் என்பவர் எழுதியிருக்கிற ஆண்டவரே, இந்த காரியம் எவ்வளோ உண்மை ஆண்டவரை. ஃபுல்லாக ஏன்னா நீங்கள் தெய்வன் அன்பாகவே இருக்கிறீர். இந்த அன்பை தாங்க. எல்லா விஷயமான ஆண்டவரே மாம்சத்தின் காரியம் எடுத்து போடுங்க. எல்லா ஆண்டவரே பொறாமைகள்,
ஆண்டவரே வெறுப்புகள், கசப்புகள், எல்லா விதமான ஆண்டவரே மேட்டுமையான சிந்தனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். ஒவ்வொரு கூட்டத்திலும் ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில் கூட ஆவியானவரே நீர் உள்ளங்களோடு பேசும். மகிழ் சுத்தமானால் ஆண்டவரே உண்மையாய் தேடி ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாய் வரும்படியான அந்த காரியத்தை நீ செய்தரலாம். ஏதோ இயேசுவை நம்புகிறேன் என்பதல்ல, உண்மையான கருத்தோடு தேடி ஆண்டவரை பற்றி கொள்ளும்படியாக, ஆண்டவரை பின்பற்றும்படியாக ஆண்டவரே மக்கள் வருவதற்காய் ஸ்தோத்திர தாப்பனே. ஆமாம் ஆண்டவரே, தேவா இந்த இடத்துல உங்கள் மகிமையை விளங்க பண்ணும். உம்முடைய மகிமை வேணும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நீர் விளங்க பண்ணும் ஐயா. தேவை எவ்வளோ பெரிது ஆண்டவரே. உலக ரட்சிக்கப்படாமலே வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே உம்மோடு கூட உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்தில் ஒரு தகப்பனை பெற்றிருக்கிற இந்த ஸ்லாக்கியமான வாழ்க்கை, தனக்காக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஒரு தேவனை கொண்டிருக்கிற வாழ்க்கை, எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்கிறவர், அழகாய் செய்கிறவர், அதிரதன் காலத்துல செய்கிறவர் ஆண்டவரே. அதமாக நீர் அழகாக இதனை செய்தரலாம், அழகாக நீ இதை நிறைவேற்றும் ஆண்டவரே. அழகாக ஆண்டவரே இந்த காரியத்தை நீ செய்து முடித்தரலாம். தேவா உம்முடைய கிருபையும் வல்லமையும் மகிமையும் எவ்வளவு பெரிது என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே அது மேலானது, அது உயர்வானது, அது மிகச்சிறந்தது. அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அன்பின் ஆண்டவரே நீர் வழி நடத்தும். அது சின்ன காரியம் இதை கூட உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். என்ன செய்வோம், எப்படி செய்யணும் ஆண்டவரே. உங்களை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது, நம்ம இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. அற்ப காரியம் முதல்ல என்ன செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அது மிக உண்மை ஆண்டவரே. ஆண்டவரே நான் அறிவீனன், ஞானமற்றவன், பலனற்றவன், இவ்வளவு காரியங்களை பார்க்கும் பொழுது தாப்பனே, உலகத்துல தாப்பனே, ஒருவேளை உலக ஞானத்தோடு கூடிய அந்த ஒரு காரியத்தை ஆண்டவரே ஒரு தாவை அழிந்து போகிற ஒரு போஜனம், அழிந்து போகிற ஒரு காஜியம், ஐயோ தாப்பனே, இந்த உலகத்துல இதெல்லாம் இருந்தாலும் கூட நித்தியமான ஒரு வாழ்க்கைக்குரிய காரியங்கள் என்ன, ஐயோ தாப்பனே இறங்கும். அன்பை தாரும் ஆண்டவரே, நேசிக்கிற இருதயத்தை தாரும் ஐயோ ஆண்டவரே. விடுதலையாக்கும் வெளிச்சத்தை தாரும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே அந்த இடத்துல நம்முடைய வெளிச்சத்தை அனுப்பும். சபையில உயர்மீழ்ச்சியை தாரும். தேவை அதிகமா இருக்கு ஆண்டவரே. எவ்வளவோ மக்கள் ஆண்டவரே தேவை உண்டு. சரி, பல தேவைகள் இருந்தாலும் என்னுடைய ஆத்துமத்தின் தேவை மிக அதிகமாக இருக்கிறதே நீங்க அறிந்திருக்கீங்க. அதுதானே பிரதானமானது. ஆகவே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு கூட்டத்தின் மூலமாக கூட ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஸ்பர்ஜன் உடைய கூட்டத்தில் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாமல் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தெல்லாம் கேட்கும் பொழுது எந்த அளவுக்கு தகப்பனே நீர் ஆண்டவரை கிரியை செய்திருக்கிறீர், எந்த அளவுக்கு உடைய ஆவியானவரை கூட பேசியிருக்கிறீர், எந்த அளவுக்கு கத்தாவே ஆண்டவரே உடைய ஆண்டவரே கிருபை கொண்டு பேசி இருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஐயோ விட்டுட வேண்டாம் ஆண்டவரே. இந்த ஆத்துமாக்களை ஒவ்வொரு ஆத்துமை கண்ணோக்கி பாரும். இலவசமான இந்த ரட்சிப்பை, இலவசமான இந்த மீட்பை, இலவசமான இந்த கிருபையை ஒருவரும் புறக்கணிக்க வேண்டாம் ஆண்டவரே. கத்தாவே இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொன்னீங்க, அதை திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பதாக நீங்க சொல்லல. உலகத்தில் உபத்திரம் உண்டானாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை, உலகத்தை ஜெயிக்கிற அருமையான வாழ்க்கை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா ஒவ்வொரு ஆத்துமா கிருபையாய் கண்ணோக்கி பாரும். சத்துருவானுடைய கிரிகளை அம்மாக்கி போடும். எந்த விதத்திலும் உள்ள நுழையக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த சபையை நீர் வேலி அடைத்து ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன். வேலி அடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். கிருபையாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் தாப்பனே. நீர் வேலி அடைத்து பாதுகாத்து தாப்பனே இறக்க செய்தலும் எல்லா காரியங்களையும் நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. அந்த காரியத்துக்கு நம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் அதை செய்தரலும், நீர் அதை செய்யும் ஆண்டவரே. நீர் அதை கிருபையாக செய்தரலும் ஆண்டவரே. இந்த காரியத்துல யோசித்திருக்கிறத நம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். அதில் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க வழிநடத்துங்க ஆண்டவரே. எதை விதமா செய்வது என்பதை குறித்த காரியத்துல நீங்க எதை விரும்புறீங்களோ அதை மாத்திரம் நான் செய்ய விரும்புறேன். நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதை மாத்திரம் செய்ய முடியாது. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க விரும்பாததை நான் செய்யாம என்னை காத்துக்கொள்ளுங்க. அது எப்படி என்பதை குறித்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமா தாப்பனே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காரியத்துல தாப்பனே நீங்க இரக்கமாக இருங்க ஆண்டவரே, எனக்கு கிருபையாக இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் என்ன செய்வது, எப்படி செய்வது, எனக்கு வேண்டிய ஞானத்தை தாரும், எனக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டாம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நான்
செய்யக்கூடாது தாப்பனே. இந்த காரியத்தில் எனக்கு உறுதியை தாரும், இந்த காரியத்தில் எனக்கு விளங்குதலை தாரும், இந்த காரியத்தில் எனக்கு சரியான ஆண்டவரே மனநிலையை தாங்க. தேவா நீர் உதவி செய்தரலும், உடைய தாசையை தாரும். அன்பே தாப்பனே, எத்தனையோ ஆத்துமாக்களை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ ஆண்டவரே, எவ்வளவாக மை குறித்து அறியாமல் வாழுகிற ஒரு நிலை தாப்பனே. இதில் நம்முடைய பாதுகாப்பு இருக்கணும், நம்முடைய பாதுகாப்பை தான். சாத்தான் எந்த விதத்தில் ஆண்டவரே இதில் பிரவேசிக்காதபடிக்கு அன்பின் ஆண்டவரே நீர் நம்முடைய பாதுகாப்பை தந்து நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் பாதுகாப்பை தந்து இந்த காரியத்தில் நீங்கள் உதவி செய்யுங்க தாப்பனே. தேவா தேவா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு நீங்கள் ஒத்தாசை அனுப்பித்தாங்க. இந்த காரியத்தில் நம்முடைய கிருபைக்காக நான் செபிக்கிறேன். ஆமாண்டவரே, தேவா மாளால் செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்றுமில்லை. தேவா தேவா, நீ எனக்கு இறங்குற ஆண்டவரே. வேறொரு வழி எனக்கு இல்லை தாப்பனே, எனக்கு தெரியாது ஆண்டவரே, நான் எனக்கு ஞானம் இல்லை. இந்த காரியத்தை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் தான் அதை செய்து முடிக்கணும். ஒரு ஆண்டவரே, அதன் மூலமாக காரியம் செய்யப்படும்படியாக உங்களுடைய சித்தமாக இருக்குமானால் இந்த காரியத்தை நீங்கள் துரிதப்படுத்துங்க, நீங்கள் இந்த காரியத்தை துரிதப்படுத்துங்க. சாத்தான் விழிப்புள்ளவனாக இருக்கிறான் ஆண்டவரே. சாத்தான் எவ்வளோ விழிப்புள்ளவனாக இருக்கிறான் தாப்பனே. ஆமாம் ஆண்டவரே, அவன் எவ்வளோ விழிப்புள்ளவனாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது அன்பே தாப்பனே, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சாத்தான் ஐயோ தாப்பனே, இந்த காரியத்தில் பிரவேசிக்கக்கூடாது, உடைய காரியங்களை நீங்கள் தகர்த்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மா இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் என்னோட வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. கொண்டு வாங்க தாப்பனே, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க ஆண்டவரை, ரட்சியுங்க ஆண்டவர். மாலை கூடும் ஆண்டவரே, ஒரு ஆத்மாவை ஒரு மனிதன் ரட்சிக்க முடியாது, ஆனால் ஆவியானவரால் மூடும் ஆண்டவரே. இந்த சிவனுக்காக ஜெபிக்கிறேன், கொண்டு வாரோம் ஆண்டவரே. இந்த ஆத்மாக்களை நிறைய அநேகரை கொண்டு வந்து சந்தித்து ரட்சியும் ஆண்டவரே. அநேகரை கொண்டு வந்து நீங்கள் சந்தித்து தகப்பனே நீங்கள் ரட்சிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். அநேகரை அழைத்து வந்து நீங்கள் ரட்சிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். தேவா தேவா, நீர் இரக்கமாயிரும் கர்த்தாவே. எங்கள் ஆண்டவரே, நீர் கிருபை கூர்ந்தருளும் ஐயா. நம்முடைய தாசையை தாரும் தாப்பனே. தேவரே, நீர் கிருபை ஆயிரும். அருமை ரட்சகரே, நீர் இரக்கமாயிரும். நீர் ரட்சியும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளும், ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, ஒரு நித்தியமான ஒரு உலகம் நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை, ஆனால் நித்தியமான ஒரு வாழ்க்கை இருப்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுவதை பார்க்கும் பொழுது ஐயோ, அந்த எத்தனையோ தவறான உபதேசங்கள் மக்களை ஆண்டவரே அழித்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது தாப்பனே, எவ்வளோ தவறான உபதேசங்கள் ஐயோ மக்களை ஆண்டவரை வீணடித்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது ஐயோ தாப்பனே, தேவா நீர் இறங்கும் ஆண்டவரே. கிருபையாயிரும் தகப்பனே, நீ தயவாக இருந்தருளும் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய ஒத்தாசினை தந்து ஆசீர்வாதத்தினை வழிநடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஐயோ தாப்பனே, பொல்லாத காரியங்கள் ஐயோ இந்த தேசத்தை கிருபையாக கண்ணோக்கி பார் தாப்பனே. இந்த எலெக்ஷன் காரியமாக உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எப்படி என்பதை குறித்து ஆண்டவரே, இந்த உலக கணிப்பில் நீர் ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லாத்தையும் நியமிக்கிறீங்க, நீங்கள் தான் நியமிக்கிறீங்க. மனுஷனுடைய நியமனம் அல்ல, மனுஷனுடைய தீர்மானம் அல்ல. நீர் எல்லாவற்றையும் நிர்ணயித்து செயல்படுத்துகிறவராக இருக்கிறீர். மக்களுடைய இதயத்தை மாற்றக்கூடியவராக இருக்கிறீர். ஆகவே தாப்பனே, இந்த காரியத்தில் துணை நில்லுங்க ஆண்டவரே. இந்த காரியத்தில் எனக்கு நேர் இறக்க செய்யுங்க ஆண்டவரே. இந்த காரியத்தில் எனக்கு நீங்கள் ஒத்தாசை தாங்க ஆண்டவரே. தேவா, உங்களை நான் நோக்கி பார்க்கிறேன், உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன், உங்களை நோக்கி நான் அமர்ந்திருக்கிறேன். பெரிதொரு வழி இல்லை தாப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ மக்களை பார்க்கும் பொழுது தேவா, இந்த காரியமாக கூட நீங்கள் என்னை வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களை போயினா என்னுடைய தகப்பன் நீங்கள், என்னுடைய தகப்பன் நீங்கள். நிச்சயமாக எனக்கு சரியானதை செய்வீங்க. தேவையில்லாத எடுத்து போடுங்க, தேவையற்றதை எடுத்து போடுங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களை தகப்பனை குறித்து ஆழமான பாரத்தை தாரும். எவ்வளோ ஆண்டவரே ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. எத்தனையோ காரியங்களில் மக்கள் ஆண்டவரே கத்தாவே மடிந்து கொண்டிருக்கிறார்களே. லாயினை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு நாளில் 1,50,000 மக்கள் நித்தியத்தை நோக்கி ஓடுகிறாங்க. சொல்லப்போன ஆண்டவரே, தொடர்ச்சியாக மக்கள் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். ஐயோ, இந்த தேசத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஆற்றி நீர் அறிந்திருக்கிறீர்.
தாப்பனை உடைய சித்தம் என்னவோ அவைகளை நீ நியமிக்கிறீர். நீர் நியமிக்கும் பொழுது அருமையான தேவனை நிச்சயமாக அவைகளை ஆண்டவரை சரியாய் வழிநடத்துகிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா ஆண்டவரே கர்த்தாவே, விக்கிரகங்களை முக்கியமாக இந்த தேசத்தை ஒரு பயங்கரமான ஆண்டவரே ஒரு அழிவின் பாதையில ஓடிக்கொண்டிருக்கும்படியாக இந்த மக்களை வழிநடத்த பார்க்கிற பல காரியங்களை என்னை பார்க்கும் பொழுது ஐயோ தாப்பனே, நீர் இறங்க மாட்டீரா? உலமை சுத்தமானால் ஆண்டவரே தடுத்து நிறுத்த மாட்டீரா? தேவா, இந்த தேசத்துல இன்னும் விக்கிரகங்கள் பெருகி போய் இன்னும் பல விதங்களில் ஆண்டவரே மக்களை திசை திருப்பும்படியாக செய்யப்படுகிற அரசியல் காரியங்கள் எல்லாமே மக்களை சுத்தமானால் தடுத்து போடாமல் கூட ஆண்டவரே நீ தடுத்தரலாம் ஆண்டவரே. மத சுதந்திரம் என்பது ஆண்டவரே பறிக்கப்பட வேண்டாம் கர்த்தாவே நான் யோசிக்கிறேன். எவ்வளவு காரியங்களை பார்க்கும் பொழுது ஓப்பனிங் மீட்டிங்ல இன்னைக்கு நடத்த முடியறதில்லை. எவ்வளவு பெரிய ஆண்டவரே காரியங்களில் எவ்வளவு மாற்றங்கள் தகப்பனே. இந்த காரியம் ஆண்டவரே கர்த்தாவே என்னை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். அநீதியை மேற்கொள்ள நீர் விடாதிரும் ஆண்டவரே. எல்லாமே ஒரு பொல்லாப்பாக இருக்கிறது, அழிவை நோக்கி ஓடுகிறது. ஆனாலும் கூட நீர் ஆளுகை செய்கிறீர் ஆண்டவரே. மேற்கத்திய நாடுகள் ஐயோ இருளில் மூழ்கிவிட்டது ஆண்டவரே, இருளில் மூழ்கிவிட்டது தாப்பனே. ஆனால் இவளின் மத்தியில் அன்பின் ஆண்டவரே நீர் கிருபை ஆயிரும். இவளின் மத்தியில் அன்பின் ராஜாவே நீர் இரக்கமாயிரும். தேவாதி தேவனே உம்முடைய வெளிச்சத்தை தாரும். ஆமாண்டவரே தேவா, கண்ணோக்கி ஏறலாம், எல்லாவற்றையும் கண்ணோக்கி பாரும். உடைய தாப்பனிடத்துல நான் சொல்லுவேன், நிச்சயமாக எது சரியா செய்வார். ஆண்டவரே கர்த்தாவே எடுத்து போடும், சித்தமாக எடுத்து போடும், சித்தமாக நீக்கி போடும். தேவா தேவா, காரியத்தில் என்ன செய்ய விரும்புகிறீரோ தகப்பனே எனக்கு புரியல. ஆனால் கூட ஆண்டவரே நம்முடைய அன்பின் கிருபைக்காக, நம்முடைய ஆண்டவரே தயவுக்காக நான் செபிக்கிறேன். கிருபையாயும் ஆண்டவரே தேவா, நீர் கிருபையாயும். அன்பின் ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும் ஐயா. ஆண்டவரே நீர் எப்படியாக செய்தனை வழிநடத்துவரே தெரியாது. நான் ஒன்று தெரியும், என் ஆண்டவர் போதுமானவர். தகப்பனே நீர் உம்முடைய உழைத்தை செய்கிற நம்முடைய மக்களை நீர் பலப்படுத்தும். உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அவை நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் வழி நடத்தும். உம்முடைய சித்தனுடைய ரங்கம் நமக்கு உண்மையாய் வாழ விரும்புகிற ஒவ்வொரு ஊழியனையும் பலப்படுத்தும், சத்தியத்தில் நிலைப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் இரக்கமானவர். ஆண்டவரே பரிசுத்தவான்களை பலப்படுத்தும். அங்காங்கு நீர் வைத்திருக்கிறீர் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் பரிபூர்ணமானவர்கள் அல்ல, ஆனால் உம்முடைய பிள்ளைகள். அவர்கள் ஆண்டவரை பரிபூர்ணமானவர்கள் என்று சொல்வதற்கல்ல, ஆனால் அவர்கள் உம்முடைய பிள்ளைகள். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக நான் உங்களை நன்றி செலுத்துகிறேன். அதற்காக போற்றுகிறேன் ஆண்டவரே. தேவா ஆண்டவரே, நித்தியத்தில் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் என்பது அவ்வளவு அழகானது. இது வித்தியாசமே இல்லை, ஒருவர் ஒரு மேன்மை பாராட்டு இல்லை. எல்லா ஆண்டவரை மாத்திரமே நோக்கி பார்த்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. தகப்பனே, இந்த காரியத்தில் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த காரியத்தில் அடியனுக்கு உதவி செய்தலும், இந்த காரியத்தில் அடியனுக்கு நீ கிருபை செய்யுங்க. எவ்வளோ காரியங்களை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஏமாற்றமான ஒரு காலமாக இருக்கிறது. மனுஷகுமார் வாழும்போது பூமியில விசுவாசத்தை காண்பார். யாருமே ஆண்டவரை நேசிக்கிற அந்த ஒரு நேசத்தின் அன்பு தகப்பனே எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியல. ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு பயங்கரமான ஒரு உலகத்துல பயங்கரமான நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது ஐயோ தாப்பனே, தேவா நீர் விடுதலையாக்கும். ஆத்துமாக்களை ரட்சியும். அழிந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களை மீட்டரும். இந்த தேசத்தில் கூட உயிர் மீட்சியை தாரும். தாப்பனே, எவ்வளோ ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவரே எடுத்து கொடுத்த பல ஆண்டவரே தேசங்கள் இந்த உயிர் மீட்சிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அந்த பிரிட்டிஷ் தீவிர உயிர் மீட்சி, வேல்ஸ், ஆண்டவரே அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற தேசங்களில் ஆண்டவரே ஜார்ஜ் வேட்ஃபீல்ட், ஜான் வெஸ்லி போன்ற ஒரு காலங்களில் எவ்வளோ பெரிய ஒரு உயிர் மீட்சின்னு கொடுத்தீர் ஆண்டவரே. அதெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே. அவளெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே அற்புதமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த நாட்களில் எவ்வளோ ஒரு அருமையான அமைப்பை ஆண்டவரே நீர் வைத்திருந்தீர்.
ஐயோ, இன்றைக்கு ஒரு ஆண்டவரே விஞ்ஞான ரீதியான பல சௌகரியங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை இடங்களை மற்றவர்களை உண்டாக்கியிருக்காங்க. ஆனால் உண்மையான தேவனை ஆண்டவரே கர்த்தாவே கனப்படுத்தக்கூடிய காரியமாக இல்லை. எவ்வளோ ஆண்டவரே சாத்தான் தந்திரமாக, ஐயோ அவனுடைய தந்திரம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. உண்மையான அந்த எளிமையான விசுவாசத்தை விட்டவன் ஆண்டவரே ஆத்துமாக்களை பிரிக்கும்படியாக எவ்வளோ தந்திரமாக செயல்படுகிறான். எவ்வளோ ஆண்டு ஊழியங்களில் அந்த எளிமை தன்மை போயிடுச்சு. ஐயோ தாப்பனே, ஆண்டவரே பணத்தினாலும் மற்ற காரியங்களாலும் எவ்வளோ ஆண்டவருடைய அருமையான கிருபைகளை எல்லாம் இழந்து போன ஒரு நிலை எல்லாம் என்னை பார்க்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காலம். ஆனால் என் தகப்பனே, நீங்கள் என்னை வழிநடத்த போதுமான இருக்கிறேன். தகப்பனே, இந்த ஆண்டவர் அடியனுடைய குடும்பத்தை விட்டுடாதீங்க தகப்பனே. ஆண்டவரே, என்னை நீங்கள் வழிநடத்தீங்க. எத்தனையோ காரியங்கள் எனக்கு கிருபையாய் தாங்கி வழிநடத்துகிறீங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. எனக்கு எது நல்லது என்று நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. எனக்கு தேவையை விலக்கிடலாம், தேவன் விலக்கி காத்துக்கொள்ளும். ஆமாண்டவரே தேவா, உடைய அருமையான அந்த கர்த்தருடைய ஜெபத்தில் நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிற அருமையான பாடத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஜெபத்தில் அழகாக ஆண்டவர் தீமை நின்ற விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஆமாண்டவரே, தீமைக்கு விலக்கி ஆண்டவரே சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஆண்டவரே அடியனை காத்துக்கொள்ளும். எந்த விதத்தில் ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே பிரியமில்லாத காரியங்கள் எனக்கு வேண்டாம் தாப்பனே. உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும், உம்முடைய ராஜ்ய மேன்மை அடையட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உம்முடைய நாமம் மகிமைப்பட ஒவ்வொரு காரியத்திலும் என் ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அநேக ஆத்துமாக்களை வைக்கிறோம், அநேக ஆத்துமாக்களை ரட்சியும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தை செய்யப்படுவது போல இங்கே செய்யப்படட்டும். ஆண்டவரே, மனுஷனுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவர், மன்னிக்கிற இதயத்தை தாரும், சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எவ்வளோ தீமை ஆண்டவரே. ராஜ்யம் உம்முடைய தாப்பனே, வல்லமை உம்முடையது, மகிமை உம்முடையது. ஆண்டவரே எல்லாம் உம்முடையது. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் சிறுக வேண்டும், நான் பெருகட்டும். எனக்கு தெரியாது தாப்பனே, எப்படி பேசுவது, எப்படி வாழ்வது, எப்படி நடப்பது எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரே, நீங்க என்னை வழி நடத்துங்க, நீங்க என்னை கரம் பிடித்து வழி நடத்துங்க. நீங்க என்னை ஆண்டவரே பற்றி கொண்டு உடைய கருத்தினால் என்னை தாங்கும். ஆண்டவரே தாப்பனே, முடியவர் என்னை வழி நடத்துகிறவர். என்னுடைய நாளின் கடைசி காலம் எனக்கு தெரியாது, நான் ஒன்று தெரியும், என் ஆண்டவர் என்னை வழி நடத்துவார், என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், என் ஆண்டவர் என்னை போஷிப்பார். தேவாத சபை கிருபையாய் கண்ணோக்கிப்பார். ஆண்டவரே, கிருபை வேலி அடையும், சபையை வேலி அடைத்தரும். சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கம் போல பயங்கரமான கர்ஜிக்கிற சிங்கம் போல இவனை விழுங்கலாம் என்று வயதை அடிச்சுட்டு தெரிகிறான். அவனை பயங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும், உடைய வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவர், உடைய இரக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவா, என் அன்பின் தகப்பனே, என் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறேன். இந்த புத்திர சுபிகார் ஆவி என கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம். என் தகப்பன், இந்த உலகத்தின் தகப்பனே ஒப்பீட்டு கூட பார்க்க முடியாது, அவ்வளோ உன்னதமான மகிமையான தேவன். இங்கே செய்கிற எல்லாமே நல்லது. இங்கே ஆண்டவரே தாப்பனே, ஆண்டவரே நீர் எவ்வளோ அற்புதமாக காரியங்கள் நடப்பிக்கிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஆச்சரியமான விதத்தில் காரியங்கள் நடப்பிக்கிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே, உண்மை நாங்கள் அதிகமாய் துதிக்கிறேன் ஆண்டவர், உண்மை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை எல்லாவற்றையும் நம்முடைய கிருபையினாலும் இறக்கங்களினாலும் தாங்கி என்னை வழிநடத்துறீங்க ஆண்டவரே. வேற எனக்கு தெரியாது தாப்பனே, வேற எனக்கு புரியாது. நான் ஒன்று தெரியும், தேவன் போதுமானவர். என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர். நிச்சயமாக எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியை நடத்தி தருகிறவர். இடத்துக்காய் ஸ்தோத்திரம். இடத்தை ஆயத்தப்படுத்தி எனக்கு கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். தேவா, நான் நன்றி செலுத்தேன் ஐயா, நன்றி செலுத்தேன் ஆண்டவரே. இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தீரே ஸ்தோத்திரம். எவ்வளோ அற்புதமாக செய்தீரே மக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ ஆச்சரியமாக இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறீரே ஸ்தோத்திரம். எல்லாம் உடையது ஆண்டவரே, எல்லாம் உடைய கரத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உடைய கரத்தில் திருப்பி கொடுக்கிறோம். உடைய தேவைகளை நீர் அறியாதவர் அல்ல, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறேன். எனக்கு யாவற்றையும்
ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் எனக்காக யாவற்றையும் you worketh all things you worketh ஆண்டவரே ஆமாண்டவரே எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்கிறவர். ஆமாண்டவரே என்னுடைய தேவைகளெல்லாம் அறிந்திருக்கிறவர். என்னை ஆண்டவரே கரம் பிடித்து வெளிநிறுத்துகிறவர். என் அன்பின் தாப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. என் பரம தகப்பனாகிய எமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.